வாமா, ம்? பாண்டி வீட்டுக்கு போலாம். இல்ல ஸ்ரீஜா, பாண்டி வீட்ல இருந்து யாருமே நம்மள நலங்குக்கு கூப்பிடல. அப்படி இருக்கும்போது ம், நாம பாண்டி வீட்டு விசேஷத்துக்கு போறது நல்லவா இருக்கும்? மா, நாம ஒண்ணும் மத்தவங்கள மாதிரி நலுங்குக்கோ சாப்பிடறதுக்கோ இல்ல சீர் செய்யறதுக்கோ இங்க வரல. சஞ்சீவ் முத்தழகு கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி அந்த அபிய நம்ம ஜெயிச்சே ஆகணும். ம்? அதுக்கு தான் நம்ம போறோம். இவங்க கூப்பிட்டதா போடும், அவங்க கூப்பிட்டதா போறோம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. மரியாதைய பார்த்தா நம்ம உள்ள போக முடியாது. அதனால கொஞ்சம் பேசாம வா, சரியா? வா. எல்லாரையும் நல்லா உபசரிங்க, சரியா? வாமா. மேகல, ம்? இவளுக்கு ஏன் இங்க வராளுங்க? நாம தான் இவளுங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலையே. ஏங்க, பத்திரிக்கை வைக்கலங்கிறதுக்காக வர்றவங்கள வெளியே போங்க நான் சொல்ல முடியும்? வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிடுங்க. சரி சரி சரி, வாங்க வாங்க, வாங்க வாங்க. 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ம். போங்க, உள்ள போய் உட்காருங்க. உள்ள போங்க போங்க. போங்க. ஆ. வாங்க, வாங்க. வாங்க தலைவரே, வணக்கம். வாங்க. வணக்கம். உள்ள போங்க. போங்க, உள்ள தனியாவே போங்க. வரீங்க, வீட்டுல கூட்டு வந்திருக்கலாம். தூரத்து சொந்த கல்யாணத்துக்கு போயிருக்கேன். போங்க, போங்க போங்க. ஆ, வாங்க வாங்கண்ணே. வாங்க 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 வணக்கம். வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க, வாங்க. வாங்க வாங்க வணக்கம்க்கா. வாங்க. வணக்கம். என்னம்மா, வணக்கண்ணே. உங்க வீட்டுக்கார் வரலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாரு. போம்மா. வாங்க தலைவரே. வணக்கம். 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 என்னம்மா எல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? தயாரா தான் இருக்கு. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. பொண்ணை கூட்டிட்டு வந்து நலுங்கு வைக்க ஆரம்பிக்கலாம்ல? சரிங்க, கூட்டு வா. வா வசந்தி. எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. அப்புறம் என்ன, சொந்த பந்தங்கள்லாம் நலுங்கு வைக்க வேண்டியதானே? ரசதி நலங்கு வைமா. இல்ல வேணாம், நீங்க நீதான் வாங்க. ரசதி வைக்கணும். மோரல் நீதான் நீதான், வைக்கணும், வைடி. வைமா. ஆ. வசந்தி, நீ வந்து வை வா. மா, சொல்லு ஸ்ரீஜா. மா, முத்தழகுக்கு நலங்கு வைக்கும்போது அபி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோன்னு நினைச்சேன். அபிய காணும். எல்லாம் நம்ம பிளான் படி ஸ்மூத்தா போகுது. எல்லாரும் நலுங்கு வச்சு முடிச்சாச்சு. இன்னும் மாப்பிள்ளை மட்டும்தான் பாக்கி. மாப்பிள்ளைய நலுங்கு வைக்க கூப்பிடுங்க. பாண்டி, ஏல
பாண்டி வாடா சீக்கிரம். நலங்கு வைக்க நேரமாச்சு, சீக்கிரம் வா. மச்சான் உன்னதான் நலங்கு வைக்க கூப்பிடுறாங்க, வா போலாம். அட வா போலாம், வா. இலே என்னடா யோசனை பண்ற? நலங்கு வை. வாடா, வந்து நலங்கு வை. யோசிக்காதீங்க, வா. நலங்கு வைங்க. ருக்கு, அந்த மாலை எடுத்து கொடு. மாலை எடுத்து கொடுப்பா. போடடா. மாலையை போடுங்க மாப்ள. போடுங்க மாப்ள. பாண்டி மாலைய போடல. போடுங்க மாப்ள, மாலையை போடுங்க. மாலை போடு பாண்டி. இல்ல பாண்டி, என்னல யோசிச்சுட்டு இருக்க? நலங்கு வைடா. இந்தா புடி வையே. என்னடா ஆச்சு? ஒண்ணுலம்மா. பாண்டி குங்குமத்தை வைடா.
பாண்டி, பாண்டி. என்னல மாப்பிள்ள என்னாச்சு? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. இந்த 2 நாளா அலைச்சல், அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ராத்திரில சீக்கிரம் படுத்து தூங்குன்னு சொன்னா கேக்குறியா நீ? சரி நலங்கு வை. இந்தா பன்னீரை தெளி. மா, சஞ்சீவ் முத்தழகுக்கு நலங்கு வைக்கும் போது தடுமாறான். ஒருவேளை அவனுக்கு பழைய ஞாபகம் ஏதாவது வந்து தொலை போகுதோ? எனக்கும் அப்படித்தாண்டி தோணுது. அங்க பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். அவனை தடுத்துடலான்னு பார்த்தா இங்க சஞ்சீவுக்கு ஞாபகம் வந்துருமோ? மாப்பிள, அடுத்தது உனக்கு தான் நலங்கு. போய் துணியை மாத்திட்டு வா. வா மச்சான். மா, சஞ்சீவ் ரெடியாக போறான். இனிமே அவனை தனியா விடக்கூடாது. வா, நம்ம வாட்ச் பண்ணலாம். சரி வா போலாம் வா. போ. டேய் மச்சான், என்ன இன்னும் யோசனையாவே உட்காந்துருக்க? இந்தா சட்டையை மாத்து, நலங்கு போலாம் வா. டேய், இப்ப என்னாச்சுன்னு இப்படி இருக்க? இல்ல பங்கு, நான் ஒரு மாதிரி நிதானம் இல்லாமலே இருக்கேன். எது? நீ அந்த முத்தழகுக்கு நலங்கு வைக்கும் போது தடுமாறு, நீ அதை சொல்றியா? ஆமா, எனக்கு இப்படிலாம் நடந்ததே இல்லை. நான் முத்தழகுக்கு நலங்கு வைக்க போற முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஆனா நலங்கு வைக்க போகும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம், மாற்றம், ஏதோ சிந்தனையெல்லாம் வந்து போச்சுல. அதெல்லாம் ஏதோ புதுசா இருந்துச்சு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன மாதிரி ஏதோ எனக்குள்ள ஒரு உணர்வு. நான் கல்யாணத்துக்காக முத்தழகுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி யாருக்கோ நான் வச்ச மாதிரி ஞாபகம். மா, நம்ம சஞ்சீவுக்கு ஞாபகம் வந்திருக்குமோன்னு டவுட் பட்டது சரிதாமா? ஆமா ஸ்ரீஜா. இந்த மாதிரிலாம் எனக்கு ஏன் தோணுதுன்னு சுத்தமா விளங்கவே மாட்டேதுல. சரி மச்சான், நீ யாருக்கோ நலங்கு வச்ச மாதிரி உனக்கு தோணுச்சுன்னு சொன்னேல்ல, அது யாரு? ஐயோ, சஞ்சீவ் அபிக்கு தான் நலங்கு வச்சேன்னு சொல்லிடுவானோ? இல்லட, எனக்கு இந்த பொண்ணோட முகம் சரியா நினைவில்லை. நானும் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தேன், ஆனா யாருன்னே தெரியல. அப்பாடா, நல்ல வேளை அபி முகம் சஞ்சீவுக்கு நினைவுல இல்ல. டேய் மச்சான், நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுது. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அபி சொல்றது உண்மையா இருக்குமோ? எனக்கு நலங்கு வச்ச மாதிரி ஞாபகம் வந்த அந்த மோகம் தெரியாத பொண்ணு அபியா இருக்கும் தான் நினைக்கிற? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் சஞ்சீவா இல்ல பாண்டியான்னு எனக்கே புரியல. அது மட்டும் இல்ல,
முத்தழகு என்னை நெருங்கி வந்தா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயம் உண்டாகுது. என்னால் அவ கூட சகஜமா இருக்க முடியல. மச்சான், நீ இம்புட்டு குழப்பத்தோட இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணுமா? உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டா என்ன? அது முடியாதுல்ல. முத்து ஏற்கனவே நான் அபி கூட போயிடுவேணுங்கிற பயத்துல விஷத்தை குடிச்சிட்டா. இப்ப நான் அதுல கல்யாணத்தை தள்ளி வர வைக்க சொன்னா அதுல ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? அதனால அந்த கல்யாணத்தெல்லாம் தள்ளி வைக்க முடியாது. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? தெரியலையே. ஏல பாண்டி, பாண்டி, மா வா, இதுக்கு மேல நாம இங்க இருக்க வேண்டாம். டேஞ்சர். வா போலாம். போலாம், வா. வா. ஏல பாண்டி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இல்லம்மா, சீக்கிரம் கிளம்பி வால. ஏலே கூட்டு வால. அம்மா, மச்சான், நீ உனக்குள்ள இருக்கிற குழப்பத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நலங்கு வைக்க சட்டையை மாத்திட்டு வா மச்சான். இந்த விஷயத்தை பத்திலாம் அப்புறம் பேசிப்போம், புரியுதா? இல்ல என்ன இல்ல, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா மச்சான். அபி, வாரா சத்தி. என்ன அபி, வீட்லயே இருக்கீங்க, நீங்க வரலையா? அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரியும் அபி, நீங்க ஏன் வரமாட்டேன்னு சொல்றீங்கன்னு. அண்ணனையும் முத்தழகியும் ஒரே மேடையில சேர்த்து வச்சு பார்க்க உங்களால முடியல தானே? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் இங்க வந்தேன். அத நான் சொன்னா நீங்களே என் கூட கண்டிப்பா வருவீங்க. என்ன விஷயம்? சீர்ல முத்தழகுக்கு எல்லாரும் நலங்கு வச்சாங்க. அப்ப எல்லாரும் அண்ணனையும் முத்தழகுக்கு நலங்கு வைக்க சொன்னாங்க. அண்ணன் முத்தழகுக்கு நலங்க வைக்கும் போது அவருக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம். முத்தழகுக்கு அவரால் சுலபமா நலங்க வைக்க முடியல. ரொம்பவே பதட்டமா இருந்தாரு. எனக்கு என்னமோ அண்ணனை முத்தழகுக்கு நலங்க வைக்க விடாம அவரோட உள்ளுணர்வு தடுக்குதோன்னு தோணுது. அப்படி இல்லனா அண்ணனுக்கு பழைய நினைவு ஏதோ வந்திருக்கணும்.